வணக்கம். இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்புச் செய்திகளை காணலாம். தந்தை பெரியாரின் பிறந்தநாள், முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மலர் தூவி மரியாதை. திமுக விசிக கூட்டணி உறவில் எந்த விரிசலும் இல்லை, விசிக தலைவர் தொல் திருமாவளவன் பேட்டி. ராணிப்பேட்டையில் கார் உற்பத்தி ஆலை 28ஆம் தேதி அடிக்கல் நாட்டுகிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். புதுச்சேரி சிறுமி கொலை வழக்கு, கைதான நபர் சிறையில் தூக்கு போட்டு தற்கொலை. கனடாவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம், ரிக்டர் அளவில் 6.5 பதிவு. ட்ரம்ப் பாதுகாப்பாக இருக்கிறார் என்பதில் மகிழ்ச்சி, கமலா ஹாரிஸ் எக்ஸ் தளத்தில் பதிவு. இனி விரிவான செய்திகளை காணலாம். தந்தை பெரியாரின் பிறந்த நாளையொட்டி அவரது உருவப்படத்திற்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். தந்தை பெரியாரின் ஒவ்வொரு பிறந்த நாளும் சமூக நீதி நாளாக கடைபிடிக்கப்படும் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவித்திருந்தார். இந்நிலையில் இன்று தந்தை பெரியாரின் பிறந்த நாளையொட்டி சென்னை தலைமைச் செயலகத்தில் ராணுவ அணிவகுப்பு மைதானத்தில் பெரியாரின் உருவப்படத்திற்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். பின்னர் சமூக நீதி நாள் உறுதிமொழியை முதலமைச்சர் ஏற்றுக்கொண்டார். உறுதிமொழியை முதலமைச்சர் வாசிக்க அமைச்சர்கள், அதிகாரிகள், திமுக நிர்வாகிகள் உள்ளிட்டோர் அந்த உறுதிமொழியை எடுத்துக் கொண்டனர். அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற இணைச் செயலாளராக அரியலூர் முன்னாள் எம்எல்ஏ இளவழகன் நியமிக்கப்பட்டுள்ளார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிவிப்பில் எம்ஜிஆர் இளைஞரணி துணை செயலாளர் பொறுப்பில் இருக்கும் MSR ராஜவர்மன் அப்பொறுப்பில் இருந்து விடுவிக்கப்பட்டு கழக புரட்சி தலைவி பேரவை இணை செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளதாகவும், கழக கொள்கை பரப்பு துணை செயலாளராக கும்பகோணம் ரதிமீனா PS சேகரும், அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற இணை செயலாளராக அரியலூர் முன்னாள் எம்எல்ஏ இளவழகன் ஆகியோர் நியமிக்கப்படுவதாக அவர் கூறினார். திமுக விசிக கூட்டணி உறவில் எந்த விரிசலும் இல்லை என்று விசிக தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் இன்று நேரில் சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பின் போது விசிகவின் மது ஒழிப்பு மாநாட்டிற்கு திருமாவளவன் அழைப்பு விடுத்தார். மேலும் மதுவிலக்கு தொடர்பாக ஒரு தேசிய கொள்கையை மத்திய அரசு நிறைவேற்ற தமிழ்நாடு அரசு வலியுறுத்த வேண்டும் என முதலமைச்சரிடம் கோரிக்கை வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திருமாவளவன், அக்டோபர் 2ஆம் தேதி விசிக நடத்தும் மது ஒழிப்பு மாநாட்டில் 2 முக்கிய கோரிக்கைகளை முன்வைக்க உள்ளதாகவும், விசிக சார்பில் கள்ளக்குறிச்சியில் நடைபெற உள்ள மதுவிலக்கு மாநாட்டில் திமுக சார்பில் அமைப்பு செயலாளர் RS பாரதி, செய்தி தொடர்பு செயலாளர் TKS இளங்கோவன் ஆகியோர் பங்கேற்பார்கள் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கூறியுள்ளதாக அவர் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வீடியோ குறித்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினிடம் பேசவில்லை என்றும், திமுக விசிக கூட்டணி உறவில் எந்த விரிசலும் இல்லை என்ற அவர், மதுவிலக்கு மாநாட்டை தேர்தல் அரசியலோடு இணைத்து பிணைத்து பார்க்க வேண்டாம் என்று அவர் கூறினார். ராணிப்பேட்டை அருகே ஜாகுவார் ஆலைக்கு செப்டம்பர் 28ஆம் தேதி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அடிக்கல் நாட்ட உள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் பணப்பாக்கத்தில் அமையும் ஜாகுவார் லேண்ட் ரோவர் கார் உற்பத்தி ஆலை பணப்பாக்கத்தில் 400 ஏக்கரில் ரூபாய் 9,000 கோடியில் டாடா மோட்டார்ஸ் அமைக்க உள்ளது. பணப்பாக்கத்தில் அமைய உள்ள கார் உற்பத்தி ஆலையின் மூலம் 5,000 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பணப்பாக்கத்தில் 250 ஏக்கரில் ரூபாய் 400 கோடியில் அமைய உள்ள மெகா காலனி உற்பத்தி பூங்காவிற்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வரும் 28ஆம் தேதி அடிக்கல் நாட்ட உள்ளார். உளுந்தூர்பேட்டை அருகே அடுத்தடுத்து வாகனங்கள் மோதிய விபத்தில் 10க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள செங்குறிச்சியில் ஆந்திரா மாநிலத்தில் இருந்து வந்த சொகுசு கார் திருச்சி நோக்கி சென்று கொண்டிருந்த போது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து முன்னால் சென்ற லாரியின் மீது மோதி விபத்திற்குள்ளானது. இந்த விபத்தில் காரில் பயணம் செய்த இருவருக்கு லேசான காயம் ஏற்பட்டது. அப்போது திருநன்ற ஊரிலிருந்து தூத்துக்குடி நோக்கி சென்ற மினி பேருந்து ஒன்று சாலை ஓரமாக நிறுத்தப்பட்டிருந்த 2 கார்கள் மீது மோதி சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது. இந்த விபத்தில் மினி பேருந்தில் பயணம் செய்த 4 பேருக்கு லேசான காயம் ஏற்பட்டது. இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த உளுந்தூர்பேட்டை போலீசார் காயமடைந்தவர்களை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விபத்தில் சிக்கிய வாகனங்களை அப்புறப்படுத்தி போக்குவரத்தை சரி செய்தனர்.
புதுச்சேரி சிறுமி கொலை வழக்கில் கைதாகி சிறையில் அடைக்கப்பட்ட விவேகானந்தன் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். புதுச்சேரி முத்தியால்பேட்டை சோலை நகரை சேர்ந்த 9 வயது சிறுமி கடந்த மார்ச் மாதம் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்டார். இந்த சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்ச்சி அலையை ஏற்படுத்தியது. இந்த கொலை தொடர்பாக முத்தியால்பேட்டை போலீசார் போக்சோ சட்டத்தில் வழக்கு பதிவு செய்து அதே பகுதியை சேர்ந்த விவேகானந்தன், கருணாஸ் ஆகிய 2 பேரை கைது செய்தனர். பின்னர் அவர்கள் காலாட்பட்டு மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர். இந்த நிலையில் புதுச்சேரி கொலை வழக்கில் கைதாகி சிறையில் அடைக்கப்பட்ட விவேகானந்தன் சிறையில் உள்ள கழிவறையில் துண்டால் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். இதுகுறித்து தகவல் அறிந்த சிறை காவலர்கள் சம்பவ இடத்திற்கு சென்று விவேகானந்தனின் உடலை மீட்டு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை நடத்தி வருகின்றனர். வேலை வாய்ப்புகளை பெறுவதற்காக மற்ற மொழிகளையும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று காஞ்சிபுரத்தில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் நல்லூர் கிராமத்தில் தனியார் கல்வி மற்றும் மருத்துவ டிரஸ்ட் மூலம் தனியார் மகளிர் செவிலியர் கல்லூரியின் புதிய கல்லூரி கட்டிடம் திறப்பு விழா நடைபெற்றது. விழாவில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பங்கேற்று கல்லூரி கட்டிடத்தை திறந்து வைத்தார். இதில் தனியார் குழுமத்தின் தலைவர் சந்திரசேகரன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். அப்போது பேசிய நிதியமைச்சர், வேலைவாய்ப்பு என்பது இந்தியாவில் மட்டுமல்ல வெளிநாட்டிலும் இருக்கிறது என்றும், வெளிநாட்டிற்கு செல்ல தயாராக இருப்பவர்கள் மற்ற மொழிகளையும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர் தெரிவித்தார். இருக்கக்கூடிய மொழி அவங்களுடைய மொழி. நம்மளுக்கு எப்படி தமிழ்நாட்டு வந்தா தமிழ்ல எல்லாரும் பேசினா நல்லா இருக்குமோன்னு தோணுதோ, அதே மாதிரி ஜப்பான்காரங்களுக்கு எங்க நாட்டுக்கு வந்து சேவை பண்ண வந்தீங்கன்னா ஜாப்பனீஸ் கத்துக்கங்க அப்படிங்கிறாங்க. ஒருவேளை நம்ம வட இந்தியால போய் அங்க அவங்களோட வேலை பண்ணோம்னா, வட இந்தியானா ஹிந்தியோ பஞ்சாபியோ இல்ல கிழக்கு இந்தியானா பெங்காலியோ கத்துக்க வேண்டிய தேவை நம்மளுக்கோசம் இருக்கு. நீங்க தாய்மொழியை மறக்க வேண்டாம். ஆனா தாய்மொழியை விட்டா நான் இதர பாரதிய பாஷைகளை கத்துக்க மாட்டேன், முடிஞ்சா நான் வேணா பிரெஞ்சோ ஸ்பானிஷோ கத்துப்பேன் அப்படின்னா சரிங்க, அந்த பிரான்ஸ்ல எவ்வளவு வேலை கிடைக்கும், ஸ்பெயின்ல எவ்வளவு வேலை கிடைக்கும் கூட நம்ம மனசுல வச்சுக்கணும். பிரதமர் மோடி அவர்களை சொல்லுவாங்க, நான் வெளிநாட்டுக்கு போனா அங்க நிறைய இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆனா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் பேசணும்னா தமிழகத்தில் உள்ள அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களின் எண்ணமும் ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு என்ற எண்ணமாக தான் இருக்க முடியும் என தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் தூத்துக்குடியில் தெரிவித்துள்ளார். சென்னையில் இருந்து விமானம் மூலம் தூத்துக்குடி வாகைக்குளம் விமான நிலையம் வருகை தந்த தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் ஜி.கே. வாசனுக்கு கட்சி நிர்வாகிகள் உற்சாக வரவேற்பளித்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பங்கு என்று 1999ஆம் ஆண்டு தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய நிறுவனர் தலைவர் ஐயா மூப்பனார் தலைமையில் ஒரு அணி பாராளுமன்ற தேர்தலில் தமிழகத்தில் அமைந்தபோது அப்போது வலுவாக கூறப்பட்டது, தமிழகத்தில் உள்ள அனைத்து கட்சிகளில் உள்ள தொண்டர்களும், ஏன் பெரும்பாலான தலைவர்களும் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் தங்களுக்கு உரிமை வேண்டும் என்று கோருவதில் தவறு கிடையாது என்பதுதான் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய எண்ணம். அதே நேரத்தில் ஆட்சியில் பங்கு வேண்டும், அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என்பது ஒவ்வொரு கட்சியினுடைய தலைவர் தொண்டர்களுடைய எண்ணமாக இருக்கலாம், எண்ணத்துக்கு தடை கிடையாது. காஞ்சிபுரம் அருகே கிரிக்கெட் போட்டியில் வெற்றி பெற்ற அணிக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் தயாநிதி மாறன், அமைச்சர் தாமோ அன்பரசன் பங்கேற்று பரிசுகளை வழங்கினர். சென்னை போரூர் சமயபுரத்தில் காஞ்சிபுரம் மாவட்டம் திமுக விளையாட்டு மேம்பாட்டு அணி சார்பில் கிரிக்கெட் போட்டி நடத்தப்பட்டது. மொத்தம் 80 அணிகள் பங்கேற்ற இந்த தொடரில் இறுதிப் போட்டியில் வெற்றி பெற்ற அணிக்கு பரிசளிக்கும் விழா நடைபெற்றது. இதில் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் தயாநிதி மாறன், சிறு குறு நடுத்தர தொழில்துறை அமைச்சர் தாமோ அன்பரசன் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு வெற்றி பெற்ற அணிகளுக்கு கிரிக்கெட் உபகரணங்கள் மற்றும் பரிசு தொகை, கோப்பை உள்ளிட்டவற்றை வழங்கினர். நாகர்கோவிலில் முன்னாள் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் கலந்து கொண்டு விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்தை துவக்கி வைத்தார். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் நாகராஜ திடலில் பாஜக இந்து முன்னணி சார்பில் 100க்கும் மேற்பட்ட வாகனங்களில் கொண்டுவரப்பட்ட விநாயகர் சிலைகளை
முன்னாள் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் கொடியசைத்து விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்தை துவக்கி வைத்து பேசினார். விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்தில் போலீசார் பலர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். காட்பாடி அருகே ஆந்திராவிலிருந்து தமிழகத்திற்கு 10 யூனிட் மணலை கடத்தி வந்த 2 பேரை போலீசார் கைது செய்தனர். வேலூர் மாவட்டம் காட்பாடி மாநில சோதனை சாவடியில் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் பால வெங்கட்ராமன் தலைமையிலான போலீசார் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அவ்வழியாக வந்த ஆந்திரா பதிவு எண் கொண்ட லாரியை நிறுத்தி சோதனை மேற்கொண்டனர். அந்த லாரியில் ஆந்திர மாநிலம் சித்தூர் மாவட்டத்தில் இருந்து தமிழகத்திற்கு உரிய அனுமதியின்றி 10 யூனிட் மணலை கடத்தி வந்தது தெரியவந்தது. இதையடுத்து கவுனூர் பகுதியை சேர்ந்த மனோகரன், சதீஷ் ஆகிய இருவரை போலீசார் கைது செய்து அவர்களிடம் இருந்த 10 யூனிட் மணல் மற்றும் லாரியை பறிமுதல் செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி வேலூர் மத்திய சிறையில் அடைத்தனர். பெரம்பூரில் ஏடிஎம் இயந்திரத்தை உடைத்து பணத்தை கொள்ளையடிக்க முயன்ற மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். சென்னை பெரம்பூர் ராகவன் தெருவில் உள்ள இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியின் ஏடிஎம் இயந்திரத்தின் கண்ணாடியை உடைத்து மர்ம நபர்கள் பணத்தை கொள்ளையடிக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர். கண்ணாடியை உடைத்து உள்ளே சென்றபோது அலாரம் சத்தம் அதிகமாக கேட்கவே மர்ம நபர்கள் தப்பி ஓடியுள்ளனர். இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்து வந்த போலீசார் சிசிடிவி காட்சிகளை சோதனை செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருச்சியிலிருந்து மயிலாடுதுறைக்கு வந்த மெமு ரயிலில் உள்ள மகளிர் பெட்டியில் ஆண்கள் பயணிப்பதுடன் சீட்டுக்கட்டு விளையாடுவது குறித்த வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. திருச்சியிலிருந்து மயிலாடுதுறைக்கு வந்த ரயிலில் மகளிருக்கான பெட்டியில் ஏராளமான ஆண்கள் ஏறி விடுவதால் பெண்கள் உட்கார இடமில்லாமல் தரையில் அமர்ந்து பயணம் செய்வதாகவும், இதில் தினந்தோறும் பயணிக்கும் ஆண்கள் ரயில் பெட்டியில் சீட்டுக்கட்டு விளையாடுவதாகவும் இது தொடர்பான வீடியோ காட்சிகள் பதிவிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் ரயிலில் பெண்களுக்கென கூடுதல் பெட்டிகளை இணைக்க வேண்டும் என்றும், ரயில் பெட்டியில் சீட்டுக்கட்டு விளையாடுவதை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ரயில்வே பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். குடிபோதையில் பேருந்தில் ஏறி தகராறு செய்த நபரை பயணிகள் பிடித்து காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். சிவகங்கை பேருந்து நிலையத்தில் இருந்து சேலம் புறப்படும் பேருந்தில் காரியாபட்டியை சேர்ந்த சிவமணி என்பவர் குடிபோதையில் பேருந்தில் ஏறியுள்ளார். இந்நிலையில் அவரை நடத்துனர் பேருந்தில் இருந்து இறக்கிவிட்டதால் சிவமணி நடத்துனரை தாறுமாறாக தாக்கி அவரது பணப்பையையும் பிடுங்கி வீசி எறிந்துள்ளார். இந்நிலையில் சாலையில் சிதறிய பணத்தை பயணிகள் எடுத்து நடத்துனரிடம் ஒப்படைத்தனர். இதனைத் தொடர்ந்து நடத்துனர் மற்றும் பயணிகள் சேர்ந்து குடிபோதையில் இருந்த அவரை மடக்கி பிடித்து காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். நாகர்கோவிலில் விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்தில் இளைஞர் ஒருவரை போலீசார் தாக்கியதாக கூறி திடீர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் இந்து முன்னணி பாஜக சார்பில் 100க்கும் மேற்பட்ட விநாயகர் சிலைகள் ஊர்வலமாக கடற்கரையில் கரைப்பதற்காக புறப்பட்டது. அப்போது இருளப்புறத்தூரிலிருந்து வந்த ஊர்வல வாகனத்தில் ஒரு இளைஞர் தொங்கியபடி பயணம் செய்துள்ளார். அவரை காவல் பணியில் இருந்த போலீசார் கண்டித்துள்ளனர். அப்போது இளைஞருக்கு காயம் ஏற்பட்டுள்ளதாக கூறி அவர்கள் ஊர்வலத்தை நிறுத்தி திடீர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. கடலூரில் அடுத்தடுத்த வீடுகளில் 15.5 சவரன் நகை திருடப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே கூடலூர் கிராமத்தை சேர்ந்தவர் அருள்மூர்த்தி. இவர் தனது மகளை கல்லூரியில் விடுவதற்காக சென்னை சென்றுள்ளார். இந்நிலையில் இவரது தம்பி அருண்குமார் அவரது வீட்டிற்கு வந்தபோது வீட்டின் கதவு உடைக்கப்பட்டு இருப்பதை கண்டு உள்ளே சென்று பார்த்தபோது பீரோவில் இருந்த 9.25 சவரன் நகை மற்றும் 10,000 ரூபாய் பணம் திருடு போனது தெரியவந்தது. இந்நிலையில் அதே பகுதியில் உள்ள முருகானந்தம் என்பவரின் வீட்டில் இருந்து 4.25 சவரனும், சின்னதுரை என்பவரின் வீட்டில் இருந்து 2 சவரன் நகை திருடப்பட்டு மொத்தம் 15.5 சவரன் திருடப்பட்டுள்ளது. இதுகுறித்து அப்பகுதி மக்கள் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை காசிமேடு கடற்கரையில் ராட்சத கிரேன்கள் மூலம் விநாயகர் சிலைகள் கரைக்கப்பட்டது. விநாயகர் சதுர்த்தியையொட்டி வண்ணாரப்பேட்டை, கொடுங்கையூர், மாதவரம், வியாசர்பாடி, திருவொற்றியூர் உள்ளிட்ட பகுதிகளில் 200க்கும் மேற்பட்ட விநாயகர் சிலைகள் வைக்கப்பட்டு சுவாமி தரிசனம் செய்யப்பட்டது. இந்நிலையில் காசிமேடு கடற்கரையில் 2 ராட்சத கிரேன்கள் மூலம் விநாயகர் சிலைகள் கடலில் கரைக்கப்பட்டது. அங்கு 200க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். பூவை மூர்த்தியாறு நினைவு தினத்தையொட்டி புதிய புரட்சி கழகத்தின் நிறுவன தலைவர் OE சங்கர் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்.
செங்கல்பட்டு மாவட்டம் பழைய பேருந்து நிலையத்தில் பூவை மூர்த்தியாரின் நினைவு தினத்தையொட்டி அங்கு வைக்கப்பட்டிருந்த அண்ணல் அம்பேத்கரின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. பின்னர் பேரணியாக சென்று அரசு தலைமை மருத்துவமனை எதிரில் புதிய புரட்சி கழகத்தின் நிறுவன தலைவர் ஓ.இ. சங்கர் தலைமையில் சுமார் 200க்கும் மேற்பட்ட கட்சி தொண்டர்களுடன் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. புரட்சி பாரதம் கட்சியில் இருந்து விலகி புதிய புரட்சி கழகம் என்ற புதிய கட்சியை துவக்கினார் ஓ.இ. சங்கர். இதையடுத்து பேசிய ஓ.இ. சங்கர், மறைந்த பூவை மூர்த்தியாரின் நினைவு தினத்தையொட்டி செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு சென்று 200 பேர் இரத்த தானம் செய்தனர் என்றும் மக்களுக்கு சேவை செய்ய விரும்புகிறேன் என்றும் அவர் கூறினார். இப்போ 3 மாதங்களை அடியெடுத்து வைக்கின்ற சூழ்நிலையில் புதிய புரட்சி கழகத்தின் சார்பாக பல்வேறு போராட்டங்களை கண்டிருக்கின்றோம். பல்வேறு தலைவர்களுக்கு விழா எடுப்பதை கண்டிருக்கின்றோம். அதேபோல் புதிய புரட்சி கழகம் இப்போ கூட மறைந்த மாவீரன் பூவை மூர்த்தியருடைய செப்டம்பர் 2 இந்த மாவட்டமே திரும்பி பார்க்கின்ற வகையில் செங்கல்பட்டில் நடத்தி வீர வணக்கத்தை அங்க தலைவர் பூவை மூர்த்தியாருக்கு தமிழ்நாடே திரும்பி பார்க்கின்ற வகையில செய்தோம். அப்படி புதிய புரட்சி கழகத்தில் இருக்கின்ற மாநில, மாவட்ட, ஒன்றிய, நகர கிளை நிர்வாகிகள் அனைவரும் சிறப்பாக செயலாற்றி வருகின்றார்கள். இன்றைக்கு இந்த ஊடகத்தின் மூலியமாக நான் சொல்ல நினைப்பது என்னவென்று சொன்னால், தமிழ்நாட்டில் இன்றைக்கு பல்வேறு குற்ற செயல்கள் இன்றைக்கு நடைபெற்று வருகின்றது. அந்த குற்ற செயல்களை தமிழக அரசு கண்டும் காணாமல் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் பேரறிஞர் அண்ணாவின் பிறந்த நாளையொட்டி நடைபெற்ற நிகழ்வுகளை தற்போது காணலாம். காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் பேரூர் மதிமுக சார்பில் வாலாஜாபாத் பேருந்து நிலையத்தில் காஞ்சி நாடாளுமன்ற இணையதள அணி பொறுப்பாளர் சிவகுமார் தலைமையில் ஊராட்சி மன்ற தலைவர் ஏழுமலை, ஒன்றிய துணை செயலாளர் வீரன் உள்ளிட்ட மதிமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டு அலங்கரித்து வைக்கப்பட்ட அண்ணா திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி பேரூர் திமுக நகர செயலாளர் கார்த்தி மற்றும் ஒன்றிய திமுக செயலாளர் விஜயகுமார் ஆகியோர் தலைமையில் பேரறிஞர் அண்ணாவின் பிறந்த நாளையொட்டி அமைச்சர் செஞ்சி மஸ்தான் கலந்து கொண்டு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தி பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கினார். இதில் மாவட்ட கவுன்சிலர் அரங்க ஏழுமலை, பொதுக்குழு உறுப்பினர் மணிவண்ணன் உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். தென்காசி வடக்கு மாவட்ட கழக செயலாளரும் கடையநல்லூர் சட்டமன்ற உறுப்பினருமான கிருஷ்ணமுரளி தலைமையில் பேரறிஞர் அண்ணாவின் பிறந்த நாளையொட்டி அவரது திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இதில் மாவட்ட கழக துணை செயலாளர் பொய்கை மாரியப்பன், அண்ணா தொழிற்சங்க மண்டல முன்னாள் செயலாளர் கந்தசாமி பாண்டியன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். காஞ்சிபுரத்தில் அண்ணா பிறந்து வசித்து வந்த அவரது நினைவு இல்லத்தில் அவரது திருவுருவ சிலைக்கு தமிழக அரசின் சார்பில் மரியாதை செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் அமைச்சர் தாமோ அன்பரசன், மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வி மோகன், மாவட்ட வருவாய் அதிகாரி வெங்கடேஷ் ஆகியோர் கலந்து கொண்டு மலர் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர். நிகழ்ச்சியில் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம், சட்டமன்ற உறுப்பினர்கள் எழிலரசன், சுந்தர், மாநகராட்சி மேயர் மகாலட்சுமி உள்ளிட்ட ஏராளமான திமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இதேபோன்று ஐயம்பேட்டை ஊராட்சியில் ஒன்றிய கவுன்சிலர் சுந்தரமூர்த்தி தலைமையில் திமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டு மரியாதை செலுத்தினர். இதனையடுத்து அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் சோமசுந்தரம் தலைமையில் கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் அண்ணாவின் திருவுருவ சிலைக்கு மலர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இவர்களை தொடர்ந்து ஓ பன்னீர்செல்வம் அணியின் மாவட்ட செயலாளர் முத்தியால்பேட்டை ரஞ்சித்குமார் திரளான நிர்வாகிகளுடன் சென்று மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். அதிமுக முன்னாள் பொதுச் செயலாளர் சசிகலா அண்ணாவின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற ஆன்மீக நிகழ்வுகளை தற்போது காணலாம். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே கல்லாலங்குடியில் உள்ள முத்துமாரியம்மன் கோவிலில் விளக்கு பூஜையையொட்டி சிறப்பு அபிஷேக பூஜைகள், கூட்டு வழிபாட்டு பிரார்த்தனைகள் நடைபெற்றது. திருவிளக்கு பூஜை விழாவில் 251 பெண்கள் கலந்து கொண்டு உலக நன்மைக்காகவும் நல்ல மழை பெய்ய வேண்டியும் சிறப்பு கூட்டு வழிபாடு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். வேலூர் கோட்டையில் உள்ள ஸ்ரீ ஜலகண்டீஸ்வரர் ஆலயத்தில் பிரதோஷத்தை ஒட்டி நந்தி பகவானுக்கு தேன், அரிசி மாவு, பால், தயிர்,
பன்னீர் உள்ளிட்டவை கொண்டு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. பின்னர் மலர் மாலைகள், வில்வ இலை மாலைகளால் நந்திக்கு சிறப்பு அலங்காரங்கள் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் அடுத்த சவளப்புரை கிராமத்தில் உள்ள அகஸ்தீஸ்வரர் ஆலய மகா கும்பாபிஷேக விழாவையொட்டி 4 கால யாக பூஜை நடத்தப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. பின்னர் விமானங்களுக்கு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டு புனித நீர் பக்தர்கள் மீது தெளிக்கப்பட்டு அன்னதானம் வழங்கப்பட்டது. விழாவில் சுமார் 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டனர். தூத்துக்குடியில் உள்ள பாகம்பிரியால் உடனுறை சங்கர ராமேஸ்வரர் கோவிலில் ஆவணி மாத வளர்பிறை பிரதோஷத்தை ஒட்டி நந்தி பகவான் மற்றும் மூலவருக்கு பால், சந்தனம் உள்ளிட்ட பொருட்களை கொண்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து மூலவருக்கு மலர்களால் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதையடுத்து ரிஷப வாகனத்தில் மூலவர் மாட வீதிகளின் வழியாக உலா வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இனி வருவது தங்கம், வெள்ளி விலை மற்றும் பங்குச்சந்தை நிலவரம். சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை ஒரு சவரன் 55,040 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை கிராமிற்கு 15 ரூபாய் அதிகரித்து 6,880 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் ஒரு சவரன் 120 ரூபாய் அதிகரித்து 55,040 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 24 கேரட் தூய தங்கம் ஒரு சவரன் 60,040 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் 1 கிராம் வெள்ளி 98 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 98,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. மும்பை பங்குச்சந்தை இன்று உயர்வுடன் காணப்படுகிறது. மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 13 புள்ளிகள் அதிகரித்து 82,904 புள்ளிகளில் வணிகமாகிறது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிப்டி 12 புள்ளிகள் அதிகரித்து 25,368 புள்ளிகளில் வணிகமாகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தந்தை பெரியாரின் பிறந்த நாள், முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மலர் தூவி மரியாதை. திமுக விசிக கூட்டணி உறவில் எந்த விரிசலும் இல்லை, விசிக தலைவர் தொல் திருமாவளவன் பேட்டி. ராணிப்பேட்டையில் கார் உற்பத்தி ஆலை 28ஆம் தேதி அடிக்கல் நாட்டுகிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். புதுச்சேரி சிறுமி கொலை வழக்கு, கைதான நபர் சிறையில் தூக்கு போட்டு தற்கொலை. கனடாவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம், ரிக்டர் அளவில் 6.5 பதிவு. ட்ரம்ப் பாதுகாப்பாக இருக்கிறார் என்பதில் மகிழ்ச்சி, கமலா ஹாரிஸ் எக்ஸ் தளத்தில் பதிவு. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் இரவு 8:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.